أريد إلا الإسلام ما استطعت. வல் மைனா விளங்குதப்பா. இந்த அலிஃப் லாம் மீம் என்பதனுடைய அர்த்தம், காஃப் ஹா யா ஐன் சாத் என்பதனுடைய அர்த்தம், நூன் காஃப் காஃப் ஹா யா ஐன் சாத் ஹா மீம் ஐன் சீன் காஃப் என்பதனுடைய அர்த்தம் விளங்குதப்பா. வல் மைனா இந்த அலிஃப் லாம் மீமுக்கு என்ன அர்த்தம்? அன்னஹாதா விளங்குதப்பா முத்தஹத்தா பிஹி, இதை கொண்டு சவால் விடப்படுகிறதோ, இதை கொண்டு சவால் விடப்படுகிறதோ இந்த குர்ஆன் முஅல்லஃபுன், அது இணைக்கப்பட்டிருக்கிறது, மீன் ஜின்சி ஆதியல் ஹுரூஃபி, இந்த ஹருஃபுகளுடைய ஜின்சில் இருந்து தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் விளங்குதப்பா. பௌத்து பி சூரத்தி மிஸ்லி தான் சொல்கிறான், இது போன்ற குர்ஆனை கொண்டு வா, சூறாவை கொண்டு வான்னு. அது இன்னும் புதுசுலாம் கிடையாது, வித்த கிடையாது. இந்த 29 எழுத்துக்கள் என்ன செய்யப்பட்டது தான், இணைக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிடணும். அவில் முஅல்லஃபு மின்ஹா, எந்த எழுத்துக்களிலிருந்து இணைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த குர்ஆன் கதா இப்படித்தான் எழுதுனப்பா. அவில் முஅல்லஃபு மின்ஹா, எந்த எழுத்துக்களிலிருந்து இணைக்கப்பட்டிருக்கிறதோ, எழுத்தன எந்த எழுத்துக்களிலிருந்து இணைக்கப்பட்டிருக்கிறது அது கதா இப்படித்தான் எழுத்தன அப்படி சொல்லிடணும். இந்த சவால் விடப்படக்கூடிய குர்ஆன் இந்த எழுத்துக்களிலிருந்து இணைக்கப்பட்டது தான், அல்லது இணைக்கப்பட்டது எந்த எழுத்துக்களிலிருந்து இணைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த எழுத்துக்களிலிருந்து இணைக்கப்பட்டிருக்கிறதோ அது கதா இப்படித்தான், இந்த மாதிரி எழுத்துக்களை கொண்டு கோர்வை செய்யப்பட்டது தான் அப்படி சொல்லிடணும். இதுதான் சரியான கருத்துங்க. அடுத்து கீழ் கருத்துக்களை கொண்டு வர்றாங்க. இப்போ கீழே சொல்லப்படுகிறது ஹிய, இந்த தனித்தனி எழுத்துக்கள் அஸ்மாவு சுவரி, சூறாக்களுடைய இஸ்ம்களாக இருக்கும். அலமன் அப்படிதான் என்ன இருக்கு? ஆமாம், வக்கீல் ஐயா அஸ்மாவு சுவர், சூறாக்களுடைய இஸ்ம்களாக இருக்கும். புரியுதா? அலிஃப் லாம் மீம் என்று தோங்குகின்ற பக்ரா என்ற சூரா, காஃப் ஹா ஐன் சாத் என்று தோங்குகின்ற மரியம் சூரா என்ன செஞ்சிடணும், அது சூறாக்களுடைய பேர் தான் என்று சொல்லப்படுகிறது. இது லக்கபுன்னு சொல்லிக்கோ. என்னது? மரியம்ங்கிறது இஸ்முன்னா, இந்த அலிஃப் லாம் மீம்ங்கிறது லக்கபு. பக்ரா என்பது இந்த சூறாவுக்கு பேர் என்றால், அலிஃப் லாம் மீம் என்பது பக்ராவுடைய லக்கபு அப்படின்னு சொல்லிடணும். விளங்குதா? அலம் தான் 3 வகையாக வரும் இல்லை, இஸ்மு குனியத்து லக்கபு. இஸ்மி என்றால் முசம்மாவை சுட்டி காமிக்கக்கூடியது, இஸ்முங்கு ஐயனுல் முசம்மா முத்தலக்கா அப்படிதானங்க. எந்த ஷரத்தும் இல்லாமல் பொதுவாக இருக்கின்ற நிலையில் ஒரு ஸ்தூலத்தை சுட்டி காமிக்கக்கூடியதான் இஸ்மு. அபு உண்மை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டால் அது குன்னியத்து, நிறை குறையின் மீது காமித்தால் அதுக்கு லக்கபு. ஜீனுல்லாபதி நிறையின் மீது காமிக்கிறது. அன்புன் நாக்கத், ஒட்டக மூக்கன், அது குறையின் மீது காமிக்கிறது, இதெல்லாம் லக்கபு. வக்கீல சொல்லப்படுகிறது இந்த தனித்தனி வாசகங்கள், கத்தான இந்த எழுத்துக்கள், கத்தான எழுத்துக்கள் அஸ்மாவு சுவர், சூறாக்களுடைய இஸ்ம்களாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. வலை இந்த கருத்தில் தான் இருக்கிறது. இத்துபாக்குல் அக்ஸரி, மீதமான முஃபஸ்ஸிரீன்களுடைய ஏகோபித்த முடிவு இந்த கருத்தில் தான் இருக்குது. சூறாக்களுடைய பேர் தான் சும்மியத்து பிகா, இந்த முக்கத்தான இந்த எழுத்துக்களை கொண்டு, தனித்தனி இசுவுகளை கொண்டு, தனித்தனி வாசகங்களை கொண்டு இந்த சூறா பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. இஷாரன், உணர்த்துவதற்காக. எப்படி? பி அன்னஹா, இந்த தனித்தனி எழுத்துக்கள் கலிமாத்துன் மஅரூஃபத்து தர்கீபி, இணைப்பு அறிமுகமாக்கப்பட்ட, இணைப்பு விளங்கப்பட்ட கலிமாக்களாயிருக்கும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி இந்த தனித்தனி வாசகங்களை கொண்டு இந்த சூறா பேர் வைக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ்னு உணவோ இந்த 29 எழுத்துக்கள் இருந்தால் கொடுக்கப்பட்டது இந்த வாசகத்தை. அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த ஸ்பேர் பார்ட்ஸுகள் என்ன செய்யப்பட்டிருக்கே, இந்த உதிரி பாகங்கள்லாம் தெரிஞ்ச இந்த 29 எழுத்துக்களில் உள்ளது தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்கள். எடுத்தனப்பா அண்ணா, அந்த தனித்தனி வாசகங்கள் கலிமாத்துன் மஅரூஃபத்து தர்கீபி, தர்கீபு விளங்கப்பட்ட கலிமாக்களாக இருக்கும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி
இந்த தனித்தனி வாசகங்களை கொண்டு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. பலவுலம் தக்குன் வஹியன் மினல்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உரத்தில் இருந்தும் இது வஹியாக இல்லை என்றால், அலிஃப் லாம் மீம் காஃப் ஹா யா ஐன் ஸாத்லாம் என்ன இருக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உரத்திலிருந்து வஹி தான். வஹியாக இல்லை என்றால் வலவுலம் தக்குன் வஹியன், தனித்தனி வாசகங்கள் வஹியாக இல்லை என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புறத்தில் உள்ள வஹியாக இல்லை என்றால், லம் தத்தஸாகத், அப்படிதானங்க, லம் தத்தஸாகத் மிக்தரத்துஹும், இந்த மக்களுடைய சக்தி விழுந்திருக்காது. தூன முஆரலத்திஹா, விளங்குதா? இந்த குர்ஆனுடைய வாசகங்களில் போட்டி போடுகின்ற நேரத்திலே, தூன முஆரலத்திஹானா இந்த குர்ஆனுடைய வாக்கியங்களில் போட்டி போடுகிற நேரத்தில் உடைய சக்தி விழுந்திருக்காது. ஃபௌத்து பி சூரத்தி மிஸ்லின்னு இந்த வாசகம் இருக்குது. இன்றைக்கி வரை எவனும் கிட்ட நெருங்க முடியலை, கிட்ட முஆரலா செய்ய முடியலை. அதில் போய் என்ன செய்ய முடிய மாட்டாங்க, யாராலும் போட்டி போட முடிய மாட்டாங்க. விளங்குதா? அது வையா இருக்கிறதுனால தான் எவனும் போட்டிக்கு வரமாட்டாங்க, போனவங்களுக்குள்ள ஃபெயில் ஆயிடுறான். விளங்குதா? அப்போ வஸ்துதில்ல அலிஹி இதன் மீது ஆதாரம் பிடிக்கப்பட்டுருச்சு. இப்படி அன்னஹா அந்த தனித்தனி வாசகங்கள், இந்த அலிஃப் லாம் மீம் போன்றது, லவ்லம் தக்குன் முஃபீமத்தன், பொருளை விளக்கக்கூடியதாக இல்லை என்றால், காணல் ஹித்தாபு பிகா, இந்த அலிஃப் லாம் மீமை கொண்டு, காஃப் ஹா யா ஐன் சாதை கொண்டு, ஹாமீம் அமீன் சின் காஃபை கொண்டு, சாதை கொண்டு, தாசீம் என்பதை கொண்டு, யாசீன் என்பதை கொண்டு உரையாடுவது கல் ஹித்தாபி பில் முஹமல், பொருளற்ற வார்த்தையை கொண்டு உரையாடுவதை போன்று ஆகிவிடும். அப்போ அதுக்கெல்லாம் பொருள் இருக்குது, இதெல்லாம் என்ன செய்யுது, பொருள் இருக்குது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு தெரியும், முகாத்திபான அல்லாவுக்கு, அல்லாஹ் நபிக்கு உணர்த்துகிறான் அந்த சங்கேத பாஷை, ரகசிய உரையாடல். அது நமக்கு தான் தெரிய வேண்டிய தேவையில்லை, நபிக்கு அல்லாஹ் விளக்குறான். விளங்குதார்கள்? நபிக்கு யாசீன் என்று சொல்வதன் மூலமாக, அலிஃப் லாம் மீம் என்று சொல்வதன் மூலமாக ஒரு ரகசிய உரையாடலை அல்லாஹ் உணர்த்துகிறான். அது நபிக்கு விளங்கும். எடுத்துனப்பா, நபிக்கும் விளங்காதுன்னா அது பிரயோஜனமே இல்லையா? முகாத்தபுக்காவது குறைஞ்சது விளங்கணும்லப்பா. பரிபாஷைங்குவான், சந்தையில் இவ்வளோக்கு தரியா, இவ்வளோக்கு தரியா, இவ்வளோக்கு தரியாங்குவான். அதுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கும், நம்பர் இருக்கும், அப்படி தானே? அப்போ இதுக்கு அர்த்தம் இருக்கிறது. இந்த தனித்தனி வாசகங்களுக்கு அர்த்தம் இருக்கிறது. அண்ணா லௌலம் தக்குன் முஃபீமத்தன், அந்த தனித்தனி வாசகங்கள் இந்த அலிஃப் லாம் மீம் போன்றது பொருளை விளக்கக்கூடியதா இல்லை என்றால், காணல் ஹித்தாபு பிஹா, இந்த தனித்தனி வாசகங்களை கொண்டு உரையாடுவது கல் ஹித்தாபி பில் முஹமல், பொருளற்ற வார்த்தையை கொண்டு உரையாடுவதை போன்று ஆகிவிடும். மற்ற கல்லுமி பி ஜஞ்சி மல் அரபி, ஒரு அரபி பாஷை பேசக்கூடியவருடன் அபிசீனிய பாஷையை கொண்டு பேசுவதை போன்று என்ன செய்கிறான் ஆயிரும். பிரயோஜனம் இல்லை. அரபி பாஷை பேசுகிறவர்கிட்ட அபிசீனிய பாஷையை பேசுனா என்ன விளங்கும்? தமிழ் பேசுகிற நம்மள்கிட்ட இங்கிலீஷை பேசுனா என்ன விளங்கும்? தெலுங்கை பேசுனா என்ன விளங்கும்? சமஸ்கிருத பாஷையை கொண்டு பேசுனா நமக்கு எதாவது விளங்குமா? மனிதர்கள் யார் யாருக்கு என்னென்ன பாஷை தெரியுமோ அந்த பாஷையில் பேசினா தான் அவன் புரிவான். அப்போ அர்த்தம் இல்லை என்றால், ஒரு அரபி பாஷை பேசக்கூடியவருடன் அபிசீனிய பாஷையை கொண்டு பேசுவதை போன்றும் பொருளற்ற வார்த்தையை கொண்டு பேசுவதை போன்றும் ஆகிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் உயர்ந்தவன், அவன் பொருளற்ற வார்த்தையை போய் பேசுவானா? ஏன்பா அர்த்தம் இல்லாமல் பேசுகிறேன்னு நம்ம சொல்லுவோம். ஏதாவது பேசுனா கொஞ்சம் ஒன்று கிடக்கு ஒன்று உலர், நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாம் அர்த்தம் இல்லாமல் பேசுகிற சொல்கிறோமா இல்லையா? அர்த்தம் இல்லாத போய் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா பேசுவானா? தஆலா அன்ஹு, அதை விட்டு அல்லாஹ் மேல் வாங்கி விட்டான். அவை அவன் பேசுகின்ற பேச்சு சொல்லுப்பா, அது பயானாக இருக்கும், விளக்கமானதாக இருக்கும், தெளிஞ்சதைத்தான் தெரிஞ்சதைத்தான், யார்கிட்ட பேசுகிறானோ அவங்களுக்கு புரியக்கூடியதை தான் அல்லாஹ் பேசுவான். வலம்னும் எக்ரின் குரானு, குரான் ஷரீப் அசர்ரியினுடைய முழுமையை கொண்டு பயானாவும் ஆயிருந்திருக்காது. ஆதா பயானுல் இன்னாஸ், இது மக்களுக்கு தெள்ள தெளிவாக விளக்கப்பட்டு விட்டது என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அலிஃப் லாம் மீமுக்கு அர்த்தம் கிடையாது, அர்த்தம் இல்லை, தெரியாதுன்னா அது எப்படி பயானாகும்? வலம் இக்குனில் குரான் பி அசர்ரி, குரானுடைய முழுமையை கொண்டு பயானாவும் ஆயிருந்திருக்காது. உதன் நேர் வழிகாட்டியாகவும் ஆயிருக்காது. முதலில் ஆலமீன், குரானில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நேர் வழிகாட்டும். விளங்கர்கள், குரானில் உள்ள வார்த்தையும் மக்களுக்கு நேர் வழிகாட்டும். அலிஃப் லாமுக்கு அர்த்தம் தெரியாதுன்னா நேர் வழி காட்டுறது நல்லா வருது. அலிஃப் லாமுக்கே நமக்கு அர்த்தம் தெரியலையே, இதுக்கு அர்த்தம் இருக்குதே. ஒரு உம்மி பேசுகிறார் என்றால் இது வேதம் என்று எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க? விளங்குச்சப்பா. உலமா அம்கனத்து அஜிபிகி, பொருளற்ற வார்த்தையை கொண்டு சவால் விடப்படுவதும் சாத்தியமாகாது.
அப்படி தானேங்க? வலமா அம்கென தஹ்தீபிஹி பொருளற்ற வார்த்தையை கொண்டு சவால் விடுவதும் என்ன செய்யாது? சாந்தியம். வலமா நஃபி லமா அம்கன தஹ்தீபிஹி பொருளற்ற வார்த்தையை கொண்டு சவால் விடுவதும் சாத்தியமாக பௌத்துபி சூரத்தி முஜிலி. அதில் எது வராது? அலிப்லாமியும் வராதுல்ல. அது பொருளற்ற வார்த்தையில். பொருளற்ற வார்த்தையை கொண்டு சவால் விடலாமா? பொருள் இருக்க போய் தான் பௌத்துபி சூரத்தி முஜிலிங்கிறான். சரிங்க, வா பொருள் விளங்குதுன்னு வச்சுக்கோ. என்னது பொருள் விளங்குது? என்ன பொருளை கொடுக்கலாம் அதுக்கு? விளங்குதா? சரி, அப்போ பொருள் இருக்குன்னு தெரிய வந்துருச்சு. ஈன்கானத்து முஃபீமத்தன் அப்படி தானேங்க? அது பொருளை விளக்கக்கூடியதாக இருந்தால் இப்போ இம்மா உராத பிகி அந்த தனித்தனி வாசகங்களை கொண்டு நாடப்படும் அசுவரு. எதை நாடப்படும்? சூறாக்களை நாடப்படும். அல்லத்தி ஹிய ஏய்